எப்போ பாரு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலான்னு தோணுச்சு. சரி நம்ம சிக்கன் தலசேரி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மீன்வேல் நான் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்காகவே 2 ஸ்பூன்ஸ் அளவு கீ சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் அன்னாச்சிப்பு அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் வந்து வடித்து தான் எடுக்க போகிறோம். அந்த ரைஸ் தான் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஸ்பைசஸோட சால்ட்டும் சேர்த்து கொதிக்கட்டும். ஸோ இங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணியிருக்கிறேன். தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது 1 hour கிட்ட மேரினேட் ஆச்சு. இப்படி மேரினேட் பண்ணால் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்துலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கணும். மிளகு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். லைட் ஸ்பைசஸோடு இருக்கும். அப்புறம் பிரியாணி மசாலா எது சேர்க்க போகிறோமோ அதை லைட்டாக 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரட்டும். மீன்வேல் இங்கே தண்ணி கோச்சிருச்சு. இப்போ நான் ரைஸ் சேர்க்க போகிறேன். ஸோ 24 கேரட் ரைஸை ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இங்கே ஜீரக சம்பா எடுத்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாவோட இப்போ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் 2 தக்காளி தீனா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவை பழுத்தது அண்ட் பச்சை மிளகா ரெண்டுமே வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு 10 minutes ஆகணும்னாக்கா சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடும் ஒரு 80% அளவுக்கு. இப்போ நம்ம வந்து ரைஸும் ஒரு 80% வந்து குக் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதையும் இது கூட மேலே நல்லா போட்டு நல்லா லெவல் பண்ணி அதுக்கு மேலே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அதுக்கு மேலே ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அது கூடவே நல்லா கீழே வறுத்து எடுத்த முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தம்மில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 minutesக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 minutesக்கு அப்புறம் திறந்து பார்த்தா வீடே மணக்கும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் மணமாக இருந்துச்சு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா ஹாஃப் ஒயிட் அண்ட் ஹாஃப் மசாலா ரைஸ் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் சிக்கன் அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கேஷ்யூஸ் ரைசன்ஸ் எல்லாம் வச்சு 1 bite வைக்கும் போது ஹெவன்லி ஃபீலிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஆனியன் குக்கும்பர் ரைத்தா வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.